எல்லோருக்கும் வணக்கம். பேசுவது ரோஷன் கான். நான் சாத்தூரை சேர்ந்தவன். நான் மத்திய சுங்க இலாக்காவிலே கஸ்டம்ஸ், சென்ட்ரல் எக்சைஸ், ஜிஎஸ்டி, சர்வீஸ் டேக்ஸ் ஆகிய துறைகளில் இருந்து நான் ஓய்வு பெற்றேன். ஓய்வு வரும்போது நான் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அதாவது எஸ்பியாக நான் ஓய்வு பெற்றேன். இப்போ ஓய்வு பெற்று ஏறத்தாழ 7 ஆண்டுகளுக்கு மேலாகின்றது. நண்பர்களே, இந்த என்னுடைய நோக்கம் எல்லோருமே நல்லா இருக்கணும், எது சரி எது தவறு என்பதை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே தான் நான் பேசுகின்றேன். குறிப்பாக இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய பெருமக்கள், கிறிஸ்தவ பெருமக்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, ஓரங்கட்ட இந்த சமூகத்துக்கு உதவியாக, அது ஒரு பெரும் தூண்களாக நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம், நம்மளுடைய ஸ்டாலின் அரசு தான். இஸ்லாமியர்களுக்கு 3% இடஒதுக்கீடு, கிறிஸ்தவர்களுக்கு பல சலுகைகள். அதே சமயத்தில் அந்த வடக்கே என்ன நடக்கிறது? மசூதிகள் உடைக்கப்படுகின்றது. இப்போ இங்கேயும் 200 மசூதி டார்கெட் பண்ணியிருக்காங்க. திருமங்கலத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருந்து, திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதிமுக ஆட்சி வந்தால் ஒவ்வொரு ஊருமே திருப்பரங்குன்றம் ஆயிரும். அப்போ நமது சிரமம் என்னன்னு பார்த்துக்கோங்க. மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைத்து நாட்டை சீரழித்து விடுவார்கள். திருப்பரங்குன்றத்தை மனசில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல ஒரு திட்டங்களை அறிவித்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவருடைய திட்டங்கள் ரொம்ப உருப்படியாகவும் நல்லாவும் இருக்கு. உதாரணத்துக்காக கலைஞர் காலத்திலே கொடுக்கப்பட்ட டிவி இன்னும் நல்லா இருக்கு, அதை இன்னும் அதை விலைக்கு வாங்கிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆகையால் இப்போ உருப்படியான திட்டம். மகளிருக்காக எத்தனையோ இந்த இலவச பஸ் வந்தது. இப்போ மகளிருக்கு 1000 2000 போகுது. அப்புறம் கூப்பன் கொடுக்குறாங்க. அந்த கூப்பனில் 8000 ரூபாய்க்கு உண்டான பொருள் வாங்கிக்கலாம். அதில் என்ன மிக்சி வாங்கிக்கலாம், கிரைண்டர் வாங்கிக்கலாம். இப்படி அதில் ஒரு குறிப்பிட்ட சில பொருட்களை வாங்கிக்கலாம். அது குடும்பத்திற்கு உபயோகமானது. இது மட்டுமா? மீனவர்களுக்கும் உதவித்தொகை அதிகரிக்கின்றது. மீன்பிடி இல்லாத காலங்களில் அவர்களுக்கு உண்டான தொகையும் அதிகரிக்கின்றது. அவர்களுக்கு போட்டு அதெல்லாம் வாங்குறதுக்கு மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படுகின்றது. இப்படி எத்தனையோ திட்டங்கள் செயல் வடிவில் இருக்கின்றது. கலைஞர் ஆட்சி சாதாரணதல்ல. கம்யூனிஸ்டர்கள் என்னென்னலாம் சொன்னாங்களோ அதையெல்லாம் திமுக செஞ்சது. பஸ்களை தேசிய உடைமையாக்குனாங்க. பஸ்களை தேசிய உடைமையாக்க போய்த்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே குறைந்த கட்டணம் உள்ளது நம்மளுடைய தமிழ்நாடு தான். பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு, கல்வியில் நல்ல முன்னேற்றம், அதிகமான படிப்பறிவு கொண்ட பெண்கள் கேரளாக்கு அடுத்து இங்கே தான். அது மட்டும் இல்லை, முன்னாடி ஸ்காலர்ஷிப் கொடுத்தது ஹையர் ஸ்டாண்டர்டோட முடிஞ்சது. இப்போ என்ன அப்படின்னா பட்டதாரிகளுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டதாரிகளுக்கும் கல்வியில் சலுகை. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு புதிய சட்டத்தில் தனியார் கல்லூரிகளையும் 25% ஏழை எளியவர்களுக்கு இடம் கொடுக்கணும்னு சட்டம் போட்டிருக்கு. ஆக தமிழகத்தில் மக்கள் நலனையே கொண்ட சட்டம் தான் வருது. மற்ற இடங்கள் அப்படி இல்லை. இப்போ பட்ஜெட் எல்லாம் பார்த்தா அதிகமான நிதி வடக்க தான் போகுது. ஆனால் என்னதான் செய்கிறாங்கன்னு தெரியல. இன்னும் பாருங்க, ட்ரெயினில் பார்த்தா வடக்கு பூரா கூரையில் ஏறிட்டு போகிறாங்க. இங்கே எல்லாம் வசதியாக உட்காந்து போகிறாங்க. குறைந்த அளவு பணம் கொடுத்தாலும் அதை நல்ல முறையில்
அதை தமிழகத்துக்கு செலவிடுகிறது நம் தமிழக அரசு. அதேபோல் இங்கே எடுத்துக்கொண்டால் நமது மாவட்ட செயலாளர் மாண்புமிகு திரு KKS சார் அவர்கள் குடிநீர் திட்டம் முதல்ல சாத்தூருக்கு வந்தது, இன்னும் அதை விரிவாக்கி அதை இந்த டிஸ்ட்ரிக்ட் பூரா கொண்டு போறாரு. குடிநீர் தேவை தான் முதல்ல தேவை. அது என்ன தாமிரபரணி திட்டம். அது மட்டும் இல்ல, KKS சார் அவர்கள் ஏராளமான பேருக்கு வைத்திய உதவி செஞ்சிருக்காரு. எனக்கு செஞ்சிருக்காரு வைத்திய உதவி. நாடியவர்களுக்கெல்லாம் நல்ல உதவி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு KKS சார். அதை பற்றி சொல்ல வேண்டுமானால் தனியா சொல்லணும், அதை அப்புறம் பார்த்துக்குவோம். இன்று சாத்தூர் தொகுதியிலேயே நிற்கக்கூடியவர் நமது மதிப்பிற்குரிய மாமா கடற்கரை ராஜ் அவர்கள் நிற்கின்றார்கள். அவர் ஏற்கனவே 50,000 ஓட்டை ஜெயிச்சவர். அவர் அந்த தொகுதிக்கு பல திட்டங்களை கொண்டு அதை நல்ல முறையிலே செயல்படுத்தியவர், நல்லா கொண்டு போய்கிட்டு இருக்கார். ஆகையால அவர் சொந்த ஊர், நம்ம ஊர் சாத்தூர் தான். இன்முகத்தோடு எல்லாரையும் அணுகக்கூடியவர். நாம் யாரும் எந்த நேரமும் எந்த உதவி கேட்டாலும் உடனே செய்யக்கூடிய நட்பண்பு உடையவர். ஆகையால் நிச்சயமாக சாத்தூருக்கு நல்ல காரியம் நிறைய நடக்கும். குறிப்பாக நமது மேற்கு தொடர்ச்சி மலையிலே உள்ள அழகர் அணை திட்டத்திற்கு அவர் முக்கியத்துவம் தருவார். மற்றும் பல திட்டங்களுக்கு முக்கியத்துவம் தருவார். ஆகையால் இந்த ஊருக்கு நல்லது நடக்க வேண்டும், சாத்தூர் வளமை பெற வேண்டும் என்றால் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போட்டு வெற்றியடைய செய்ய வேண்டும். நாம் மானத்தோடும் மரியாதையோடும் நடமாட வேண்டும் என்றால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் சார் அவர் புதுசாக வந்திருக்கார் விசிலுக்கு, அவருக்கு போட்டு பார்ப்போம்னா நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வீர்கள். போடாதீர்கள். உங்களை நீங்கள், ஏன்னா இப்போது உள்ள நேரம் கடுமையாக இருக்கின்றது. இந்த கடுமையை பயன்படுத்தி உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் திமுகவை காப்பாற்ற வேண்டாம், உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். தீயவர்களுக்கு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை விட யாருக்கு ஓட்டு போடக்கூடாது என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். வடக்கே என்ன நடக்கிறது? மற்ற ரகமான வேலை நடக்கின்றது. கல்வி அறிவு இல்லாமல் சாணியவும் மாட்டு மூத்திரத்தையும் கலந்து குடிக்கான். இங்கே யாராவது ஒருத்தனை நீங்கள் பார்க்க முடியுமா? அந்த அளவுக்கு கல்வி அறிவு இல்லை. இங்கே கல்வி அறிவு போதனை அதிகமாக இருக்கின்றது. யாருக்கு அது விசில் பிஜேபியினுடைய பி டீம். ஆகையால் யாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிடாதீங்க. பெரும்பாலும் சிறுபான்மையினராகிய இஸ்லாமியர்கள், சில பேர் பெண்களும், சில இளைஞர்களும் சப்போர்ட் பண்ணதா நான் கேள்விப்பட்டேன். அதனால் அது வேண்டாம். அப்படி செய்தால் உங்கள் தலையிலே நீங்களே மண்ணவாரி போட்டுக்கிறது தான். ஆகையால் முழு ஓட்டும் கடற்கரை ராஜுக்கு போடுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே யாரெல்லாம் ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிறது அந்த ஒரு நாளைக்கு நல விசாரிச்சுக்கோங்க. ஓட்டு போடலைன்னா காலையில் 11 மணிக்குள்ளே போய் எல்லோருமே போய் பூத்தில் போய் போட்டுருணும். அப்படி போட்டால் நிச்சயமாக திமுக வெற்றியடையும். நாம் மானம் மரியாதையோடு வாழ முடியும் என்று இத்தோடு முடிக்கின்றேன். வணக்கம்.